ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பதிவுனா நம்ம வீட்டு கிறிஸ்மஸ் vlog தாங்க. நான் ப்ளம் கேக் நமக்கு வீட்டில் எப்படி செஞ்சேங்கிற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஏன்னா கிறிஸ்மஸ் வீடியோ எடிட் பண்ணி கூட என்னால் போட முடியல. சரி இன்றைக்கி கேக் வீடியோவாவது போடலான்னு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை, அது கூட கொஞ்சம் கிஸ்மிஸ் ஃப்ரூட்ஸ், அது கூட கொஞ்சம் செரி ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, நார்மலாக பேக்கரியில் கிடைக்கும், நான் அதுதான் போட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணையும் நல்லா பொடி பொடியாக கத்தியிலே அப்படியே மெதுவாக சாப் பண்ணிக்கோங்க. அது நல்லா வரும், கரெக்டாக வரும். அதே மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொடி பொடியாக பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் கலந்துட்டு அது கூட ஒரே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் தான் சேர்த்தணுன்ட்டு இல்லை. நீங்கள் வேணும்னா சாத்துக்குடி ஜூஸ் ஊற்றலாம், இல்லை கிரேப் ஜூஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். எந்த ஜூஸ் இருக்கோ அதை சேர்த்துலாங்க. மேங்கோ ஜூஸ் தவிர மற்றதெல்லாம் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சிட்ரஸ் ஜூஸ் மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ அது ஊறுறதுக்குள்ளே ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம், ஒரு 1/2 அன் ஹவர் தாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த சர்க்கரை கேரமல் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 கப் ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிட்டு அது நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும். சர்க்கரை கரைஞ்சி திரும்பவும் வெள்ளை வெள்ளையாக கட்டியாகும். நீங்கள் அது என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த கட்டியும் திரும்பவும் கரைஞ்சி உங்களுக்கு திரும்பவும் கேரமல் மாதிரி அந்த ப்ரௌன் கலரில் ஆகும். சர்க்கரை பார்த்திங்கன்னா அந்த கட்டியெல்லாம் திரும்பவும் கரையும். ஃபஸ்ட்டு கரைஞ்சி தண்ணி ஆகும். அதுக்கப்புறம் திரும்பவும் கட்டி கட்டியாக வெள்ளையாக கட்டி கட்டி ஆகும். அந்த வெள்ளை கலரில் இருக்கிற கட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகும். நீங்கள் அது என்னடா கட்டி ஆயிடுச்சு சர்க்கரையெல்லாம் நினச்சிக்காதீங்க. அப்படியே அதை மெல்ட் ஆக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் ஆகிடும். அப்புறம் கலர் அப்படி தான், ரொம்ப ப்ரௌனாக வேணுமா. அதே சமயத்தில் அடிப்பிடிக்கவும் விட்டுறக்கூடாது. ரொம்ப கரிஞ்சு போயிடும். அப்புறம் சுகர் கரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கலர் மாறும்போது அதில் 1 டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனது அது அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கலர் மட்டும் கலந்து தண்ணி லிக்விட் ஆயிடும். ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடும். இப்போ இதை ஒரு கப்பில் வடித்து வச்சிங்கன்னா நம்ம சுகர் போட்ட கப்பு இந்த கப்லேயே உங்களுக்கு கரெக்டாக 1 கப்பு இல்லை 1/2 கப் அப்படிங்கிற அளவு எடுத்துக்கோங்க. வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி கூட வச்சுக்கோங்க. நம்ம கலக்கும்போது பத்தலைன்னா இதை தான் ஊற்றுவோம். இப்போ அந்த ஃப்ரூட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதிலிருந்து பாதி எடுத்துகிட்டு பாதி பவுல்லையே விட்டுறலாம். நான் ஒரு 200 கிராம் போல் மாவு எடுத்தேங்க. 100 கிராம் கப்பில் 2 கப் மாவு எடுத்து சலிச்சு போடுங்க. கேக்குக்கு எப்போவுமே சலிச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது நல்லா நல்லா நைஸாக வரும். அதில் ஒரு 1/4 கப் நம்ம சர்க்கரை எடுத்த கப்லேயே 1/4 கப் பால், அதுலேயே ஒரு 1/4 கப் போல் குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயிலே ஊற்றிக்கலாம். இந்த அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. சன்ஃப்ளவர் ஆயில், பால் 1/4 கப் ஊற்றிக்கோங்க. 1/2 கப்பே ஊற்றிக்கோங்க இல்லைன்னா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த சர்க்கரை தண்ணி, கேரமல் வாட்டர், அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அது 1 கப் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப இது மாதிரி ஒரு விஸ்க்கு இல்லை நல்லா நார்மலாக ஸ்பூன் கூட வச்சு பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்பூனோ விஸ்கோ வச்சு இது நல்லா மெதுவாக ஒரே டேர்னிங்கில் அப்படியே டேர்ன் பண்ணி எடுங்க. ஒரே டேர்ன், எந்த டேர்னில் டேர்ன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டே இருங்க. ஏன்னா கேக் கச்ச கச்சன்னு நம்ம கிண்டி இருக்கக்கூடாது. அந்த ஃப்ளஃபியாக வரணுன்னா நம்ம ஒரே டேர்னில் நல்லா அப்படியே பஃப்னு வர மாதிரி நம்ம சுற்றி சுற்றி எடுத்துகிட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது, நம்மளுக்கு மாவு அதிகமாக கெட்டியாக இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த கேரமல் வாட்டரே வச்சுன்னு அதை தண்ணி ஊற்றியே ஊற்றலாங்க. அப்படியே ஊற்றி கரெக்டாக நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் அந்த ஒரு 1/2 கப் அவ்வளோதான் அளவு, அதுக்கு மேலே வேணாம். இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். என்ன இவ்வளோ கெட்டியாக இருக்குனாலும் நினச்சிடாதீங்க, கரெக்டாக வரும். இந்த மாதிரி கெட்டியாகவே ஊற்றிக்கோங்க. ஒரு பேப்பரில் பட்டர் பேப்பர் இருந்தால் அதில் எண்ணெய் தடவிட்டு அது மேலேயே நான் கொஞ்சம் மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு ஒரு பேனில் ஒரு குக்கரில் தான் வச்சேன் இன்றைக்கி. சரி குக்கரில் வச்சு காட்டலான்னு. கரெக்டாக 40 நிமிஷம் ஆகுங்க. 40லேருந்து 50 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க. ஃபுல் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் 40 நிமிஷம் எடுங்க, கரெக்டாக இருக்குங்க. நாங்கள் மறுநாள் நான் முந்தின நாள் தான் செஞ்சேன். மறுநாள் நைட்டு விட்டுட்டு நான் 2 பேப்பர் போட்டிருந்தேங்க. கீழே 2 பேப்பர் கட் பண்ணி அதுக்கு மேலே ஆயில் தடவி அதுக்கு மேலே தான் மாவு ஊற்றுனேன். பாருங்கள் கரெக்டாக வரும், உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா உள்ளே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு நட்ஸு இருக்கும். மேலேயும் நமக்கு நிறைய நட்ஸு ஃப்ரூட்ஸு வரும். நம்ம ஹோட்டலில் வாங்குறதுக்கு எனக்கு வீட்டில் ஒரு 100 ரூபா தான் செலவாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம்
சிக்கன் பிரியாணி, குடல் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் பண்ணியிருந்தேங்க. அப்புறம் மீன் சில்லி கொஞ்சம் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வீடியோ போடலான்ட்டு இருந்த கிறிஸ்மஸ் வீடியோ எடிட் பண்ணி போடவெல்லாம் செஞ்சேன். ஆனால் அது இப்போது லோட் பண்ணவே முடியல என்னால். அப்புறம் அப்படியே விட்டாச்சு, வேலைகள் பார்த்துட்டு அது இதுன்னு விட்டுட்டேன். சரி இன்றைக்கி இதில் போடுவோம் கொஞ்சம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்ததுக்கு வேண்டியாவது அப்லோட் பண்ணுவேன்னு பண்ணிட்டேன். அன்றைக்கி எங்கள் கிறிஸ்மஸ் இப்படி தாங்க முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றி. பாய்.